ஆதவ அர்ஜுனா அப்ப திமுகவுக்கு த்ரெட் தான். பெரிய த்ரெட்டு. ஆ. நீங்க திமு என்ன கேட்டா ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம் மார்ச் மாசம் நடக்கும். கண்டிப்பா திமுக வராது. அதுல மாற்று கருத்தே இல்ல. வந்த பிறகு ஆதவ் அர்ஜுனாவை நீங்க திமுகவை சேர்ந்த மாப்பிள குரூப்பு எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணினால் உண்டு. அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கும். இங்க எவனுக்கு சூடு சொல்றே கிடையாது. இவர்கள் எல்லாமே சமரசம் செய்து கொள்ளுகிறவர்கள் தான். அப்படி சமரசம் செய்து கொள்ளக்கூடிய மனநிலையில் உள்ளவர் தான் மாப்பிளையும் மச்சானும். அது அது அப்போ நீங்க எந்த ஆட்சி அமைந்தாலும் ஆதவ அர்ஜுனாவுடைய ரோல் பெரிய ரோலா இருக்கும். ஏன்னா எடப்பாடி முதலமைச்சர் ஆனாலும் மிதுனுடைய ரோல் பெரிய ரோலா இருக்காது. மிதுனுடைய ரோல் பெரிய ரோலா இருக்காது. பெரிய ரோல் யாருடைய ரோலா இருக்கும்னா ஆதவ அர்ஜுனாவுடைய ரோல் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய வலிமையான நபராக ஆதவ அர்ஜுனா இருப்பார். இந்த ரோலு ஒரு பிரமிப்பான ரோலா இருக்கும். விஜய் பழைய மாதிரி இப்ப ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. வந்துட்டார் அவ்வளவுதான். இனி வெளியே வந்துட்டார். இதுக்கு காரணமே ஆதவ அர்ஜுனா தான். இது காரணமா ஆமா. நீ புஷி இருந்தா ஓடி போய் எங்க காஷ்மீர் போயிருப்பார், இல்லைன்னா லண்டன் போயிருப்பார். புஷி இருந்தா நீ முதல் தப்பிச்சு ஓடி போய் அப்புறம் நான் பாத்துக்கிறேன், நான் இந்த பக்கம் ஓடிடுறேன், நீங்க அந்த பக்கம் ஓடிடுங்க, என்ன நடக்குது கள நிலவரத்தை பார்த்துட்டு வரலாம். கள நிலவரத்தை சாதகமாக்கிய டெல்லி அரசியலை விஜய்க்கு சாதகமாக்கியவர் நீங்க ஆதவ அர்ஜுனா தான். எஸ்ஐடி விசாரணைய ஒண்ணுமில்லாமல் ஆக்கி தனி நீதிபதி விசாரணையை தடுத்து நிறுத்தி நீங்க அஜய் தஸ்தோகி அவரு ராஜஸ்தானுடைய பழைய அட்வொகேட் ஜெனரல், பாஜகவினுடைய வசந்தராஜா சிந்தியா அந்த அம்மாவுடைய பெரிய அவங்க ராஜ குடும்பம், குவாலியர் ராணிகள். இந்த குவாலியர் ராணிக்கே அவர் தான் அட்வொகேட் ஜெனரல். அவரு தான் இப்போ பாஜகவால் நியமிக்கப்பட்ட இந்த இந்த வழக்கை பார்த்துட்டு இருக்காரு. A1 மதியழகன், A2 புஷி, A3 நிர்மல், இப்போ அண்ட் அதர்ஸ். A3ல A4ல விஜயும் வரலாம், A5ல ஆதவ அர்ஜுனா வரலாம். வராமல் வருவதும் இருவர் கையில் இருக்கு. ஆதவ அர்ஜுனா விஜய் கையில் இருக்கு. இது கண்டிப்பாக அந்த அண்ட் அதர்ஸ் மற்றவர்கள் இந்த பட்டியலில் இடம் பிடிப்பதோ இடம் பிடிக்காமல் இருப்பதோ கூட்டணி அமைவதை பொறுத்து. சலங்க கட்டி விட்டாங்க ஆதவ அர்ஜுனா. கண்டிப்பா பெரிய ஆட்டம் தான், பெரிய ஆட்டம் தான். ஏன்னா இந்த ஆட்டத்தை ரசிக்கக்கூடியவர் அந்த கட்சி தலைவர், ரசிக்கக்கூடியவரை விஜய். அப்போ யாரு தடை போட முடியும்? வாய்ப்பே இல்லை.